ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி டே 33 எனக்கு சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் மார்னிங் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிரப் வினிகர் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பயங்கரமாக டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிரப் வினிகர் ஆட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழித்து ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா வந்து நம்ம ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக பண்ண நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா பாடி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகுது. அதாவது நல்லா வளைவு நெளிஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுது, புரியுதுங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து பெண்ட் ஆகும்போதெல்லாம் வந்து அந்த பெயினோ இல்லை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிள் அந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அது மாதிரி இருக்கான்ட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நாட்கள் போக போக தான் அந்த மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகும். அந்த ஃப்ளெக்சிபிள் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்போது. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம், நல்லா பண்ணணுன்ட்டு ஆர்வத்தோடு நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா? அதனால் அது ரொம்ப வந்து முக்கியம். இந்த ஃப்ளெக்சிபிளுக்கு ரெகுலராக பண்ணுறதை தாண்டி நீங்கள் வார்ம் வாட்டர் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறீங்களா, அது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். அது எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா? அப்புறம் நல்லா பயங்கரமாக ஸ்வெட் ஆகுறனால நம்மளோட கேலரிஸ் பர்ன் ஆகும், ஃபேட்டு பர்ன் ஆகும். அதனால் நம்மளோட வெயிட்டும் பர்ன் ஆகி ரெடியூஸ் ஆகும், சரிங்களா? ஒரு குட் வெயிட் லாஸ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். என்னோடய டயட் மீலை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ப்ரீவியஸ் வீடியோவுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், சரிங்களா? வரப்போகிற நாட்கள்லையும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் எடுக்கும்போது நமக்கு பயங்கர ஃபில்லிங் ஆகிடும். ப்ரோட்டீன் முக்கியமாக நம்ம எடுக்க சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், பசியே எடுக்காது நமக்கு அதிகமான ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும்போது, சரிங்களா? அதனால தான் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் எடுங்க, அதிகமான ஃபைபர் எடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது. லாஸ்ட் வீடியோவில் ஒரு டாபிக் பார்த்தோம். உங்கள் கையில் வந்து ஒரு ஃபுட்டு இருக்குது, நான் சொல்கிற விஷயங்கள் அந்த 3 விஷயங்கள் அந்த ஃபுட்டில் இல்லை, ஆனால் நான் வேண்டாங்கிற விஷயங்கள் மட்டும் இருக்குதுங்கிறது. சடனாக புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த டாபிக் வந்து குழப்பமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஒரு ஃபுட்டு எடுத்திருக்கீங்க, அதில் தேவையான விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், கொஞ்சமாக கார்ப்ஸ், லோ கேலரி, இதுதான் நமக்கு வந்து தேவை. அண்ட் வந்து குட் ஃபேட்டு அண்ட் குட் கொலஸ்ட்ரால், இதுதான் நம்ம அந்த ஃபுட்டில் நமக்கு வந்து தேவையில்லாத விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை கேலரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஃபேட், பேட் கொலஸ்ட்ரால் அண்டு முக்கியமாக கார்போஹைட்ரேட்டும் சுகரும், இது மட்டும் அந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை நம்ம வந்து ஈட் பண்ணுறது வேஸ்ட்டு. அப்படி ஈட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து வெயிட் போடுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் சிம்பிள், இந்த விஷயந்தான். உங்களோட ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் மட்டுமே நிறைஞ்சிருந்தோ, ரொம்ப ஹை கேலரியாவோ, ஓவர் பேட் ஃபேட்டாவோ, பேட் கொலஸ்ட்ராலாவோ, ரிச் சுகராகவோ இருக்கிறனால தான் அந்த ஃபுட்டை மட்டும் நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? மேஜராக எனக்கு வந்து நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இல்லை, ஆனால் நீங்கள் வேண்டாங்கிற விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஃபுட்டில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணட்டும்? அதை நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருது, தீபாவளி சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு நிறைய பலகாரம் எல்லாம் நிறைய வந்து செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய சைல்ட்ஹுட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் வந்து 10 டேஸ்க்கு இன்னொரு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பலகாரம் சுடுவாங்க. ஏன்னா குட்டீஸ் அப்போ ரொம்ப அதிகம், இப்போ தான் கம்மி. எல்லார் வீட்லேயும் குட்டி சுட்டி இருப்போமா, அதனால் வந்து ஓடியாந்துக்கிட்டு பலகாரம் செய்ய எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அது ஒரு பயங்கரமான சைல்ட்ஹுட் மெமரி. வீட்டில் அம்மா, அத்தை, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாருமே வந்து நடு வீட்டில் அடுப்பு வச்சு இல்லைன்னா ஆள் போட்டு
பலகாரம் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. செய்ய எங்களுக்கு காலியாகிட்டே இருக்குமே. தீபாவளி அன்னைக்கு நைட்டு செய்கிற பலகாரம் மட்டும்தான் அன்னைக்கு சாமிக்கு வச்சு நாங்கள் கும்பிடுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி செஞ்ச பலகாரம்லாம் ஆல்ரெடி நாங்கள் காலி பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு வந்து வீட்டில் குட்டி சுட்டீஸோட சேட்டை அவ்வளோ இருக்கும். ஒரு பக்கம் நாங்கள் வெடி வெடிச்சிட்ருப்போம், அவங்க ஒரு பக்கம் வந்து பலகாரம் சுட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வெடி வெடிச்சிட்டு டயர்டாக எங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அதனால் அந்த தீபாவளி ஃபெஸ்டிவல்லாம் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ எல்லோரும் 10 டேஸ்க்கு முன்னாடியெல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கிறது இல்லை. அன்னைக்கு மார்னிங் ஏஞ்சி தான் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா நாம். அன்றைக்கி தான் இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து பலகாரம் எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்றது சாப்பிட்றது எல்லாமே. அப்படி இருக்கும்போது அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக உங்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே இமிடியேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், சப்போஸ் 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ப்பா. எங்கள் வீட்டிலலாம் வந்து பழைய காலத்தில் பண்ணுற அந்த இதெல்லாம் வழிபாடு முறையில் நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் பிஃபோராகவே வந்து எல்லாமே செஞ்சுருவாங்க. அதனால் அப்போ வந்து சாப்பிடாமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சிம்பிள். கண்டிப்பாக இந்த பலகாரம் அது மாதிரியான ஐட்டம்ஸ் போயிட்டாலே ஒரு 95% வந்து அதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க போகிறதில்ல. அந்த 1% வீட்டில் குக் பண்ணுறதுனால அந்த ஹெல்த்தி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? அதுலேயுமே இந்த கேலரி வைஸ் இந்த சயின்டிஃபிக்காக போகணுன்னா கொஞ்சம் ஜங்க் ஃபுட் மாதிரி தான் அது. இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு பிளேட் முறுக்கு சாப்பிட்ணும், நான் என்ன பண்ணட்டும்? ஸ்நாக்ஸ் பயங்கர கிரேவிங்ஸாக இருக்குது, நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறீங்களா? ஸ்நாக்ஸ் டைமில் இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஃபேமிலியோடு டைம் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க. இப்போது நீங்கள் சாதாரணமாக நான் உதாரணத்துக்கு சொல்லியது, இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்லலாம் பெருசாக போயிட்டு ப்ரோட்டீனு ஃபைபர்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ப்ரோட்டீன் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஏதோ 1 or 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபைபரை பொறுத்தவரையும் அது 95% வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? அதை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதுவுமே வந்து இந்த பயிர் வகைகள் அதில் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மாதிரி நொறுக்கு தீனியாக இருக்கிறதுல எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. பார்த்து ஒரு குவான்டிட்டியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 பீசஸ் வந்து அதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதுக்கான ஒரு மெயின் ரீசன் இருக்குது. அந்த மெயின் ரீசன் தான் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, நான் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டேன், நான் என்ன பண்ணணும்? அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன் இல்லை, ஃபைபர் இல்லை, விட்டமின் மினரல்ஸ்லாம் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் தான் சாப்பிட்ருப்பீங்க. லன்ச் டைம்லேயோ பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயோ டின்னர் டைம்லேயோ சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெறும் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, என்ன சொல்கிறது, ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரியான சிக்கனு, எக்கு அண்டு வந்து ஃபிஷ்ஷு, சோயா சங்க்கு, டால்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரோட்டீனுக்காகவே நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டேன் நான். உங்களுக்கு எது எடுத்துக்க முடியுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. எல்லாத்துலேயுமே ரிச் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசனால் நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா, சிம்பிளாக ரிச் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி மீட் எடுத்துக்குங்க. இல்லை டால் சம்மந்தப்பட்ட சைடில் ஒரு எது எடுத்தாலும் குவான்டிட்டி 100 to 150 கிராமில் என்ன குவான்டிட்டி எடுத்தாலும் 100 to 150 கிராமில் எடுத்துக்குங்க. சரிங்களா? ஃப்ரூட்ஸ் ஒரு போர்ஷன் எடுத்துக்குங்க. ஒரு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குங்க. சரிங்களா? அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதும் வந்து ரொம்ப நல்லது தான். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த டாபிக் பற்றிலாம் வந்து வரப்போகிற நாட்கள் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது ஜங்க் ஃபுட்டில் மட்டும்தான் கார்ப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து அப்படி இல்லை. சரிங்களா? நேச்சுரலாக கிடைக்கிற எல்லா ஃபுட்லேயும் ரிச் கார்ப்ஸும் வந்து இருக்குது. அது வந்து எடுத்துக்கிற முறை இருக்குது. ரெண்டாவது, இப்போது என்ன சொல்கிறது, நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஒரு ஆரஞ்சு பழத்துக்கும் ஒரு ஜிலேபிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுலேயும் கார்ப்ஸ் இருக்கலாம், இதுலேயும் கார்ப்ஸ் இருக்கலாம். ஆனால் ஹெல்த்தி எது வந்து நம்மளோட பாடிக்கு நீடடு. ஜிலேபி சாப்பிட்டோனையும் அகெயின் சாப்பிட்றதுக்கு ஏன் தோணுதுன்னு தெரியுங்களா? அதுக்கு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. அதுதான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். தயவுசெய்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடணும். அது உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சின்ன சின்ன விஷயங்களாம், சின்ன மாற்றம் தான். அந்த சின்ன மாற்றத்தை நம்ம ட்ரை பண்ண எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ தானா,
இதை பண்ணால் ஈஸியாக நம்மளால் வெயிட் ரெடியூஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கே வந்து கிடைக்கும். நீங்களே 4 பேருக்கு வந்து டீச் பண்ணுற அளவுக்கு போயிடுவீங்க. நிஜமாக கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் வந்துருச்சு ஃபெஸ்டிவல் டைமில், சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ப்ரோட்டீனுக்கு டால்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மீட்டோ ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜ்ஜோ இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் எடுத்துக்குங்க. கொஞ்சம் ரைஸு, அதாவது ரைஸு, சப்பாத்தி இது மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை மாதிரியான போர்ஷன் வந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் அந்த கேலரியோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம்லான்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஸ்நாக்ஸ் வைஸ் போயிட்டோம்னாலே ஹை கேலரி தான் இல்லையா நமக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த கார்போஹைட்ரேட் லெவல் இருக்கு இல்லையா, அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ப்ஸோட ஈக்குவல் குவான்டிட்டி லெவலுக்கு வந்து எந்த ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டுமே கிடையாது. ஆனால் ஹோல் டே நீங்கள் எடுத்துக்கிற கார்ப்ஸோட ஹோல் டே நீங்கள் எடுத்துக்கிற ப்ரோட்டீனோட ப்ளஸ் பண்ண முடியும் நம்மளால். இப்போது வந்து ஒரு பிளேட் ஜிலேபியில் வந்து ஒரு 152 கிராம் கிட்ட வந்து கார்ப்ஸ் இருக்குது அப்படின்னா அதே ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? ஒரு கால்வாசி கூட அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்காது. இப்போ பர் டேக்கு 150 கிராம் எடுத்துட்டிங்க. நான் சொன்ன மாதிரி டாலு, சிக்கன், முட்டை, ஃபிஷ்ஷு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் ஓவரால் பர் டே எடுக்கிற குவான்டிட்டியை அந்த கார்போஹைட்ரேட்டோட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு வந்துடும் கண்டிப்பாக. சரிங்களா? முடிஞ்ச வரையும் நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு டெம்ட்டாக சாப்பிட்டுட்டே இருந்துட்டு ஓகே நான் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் டைமில் இவ்வளோ சாப்பிட்டேன், இப்போது வந்து லன்ச் டைமில் இவ்வளோ மட்டும் சாப்பிட்டேன், ஆனால் இவ்வளோ ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். எடுக்கிறது உங்களுக்கு டெம்ட்டாக இருக்குது, ஒரு 1 or 2 பீஸ் ஆசைக்கு சாப்பிட்றது தான் எப்போதுமே நல்லது. அது வந்து நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில வந்து ஒரு சுரப்பி மாதிரி. நீங்கள் ஒரு பீஸை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேலும் சாப்பிடணும் தோன்றதுக்கான ஒரு ரீசன் வந்து இருக்குது. அது ரொம்ப பெரிய டாப்பிக்கு. அதை பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேவே எனக்கு வந்து சூப்பராக எனக்கு வந்து போச்சு. ஒர்க் அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இப்போ வந்து போயிட்டுருக்கு. அண்ட் வந்து வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன நீடட் அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண எனக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் வந்து 1 or 2 கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதுவும் முக்கியமாக ஏதாவது 1 or 2 கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வெயிட் லாஸ் ஜர்னி பற்றி வரும். மற்றது எல்லாமே வந்து சாதாரண கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். உங்களுக்கு தோன்ற விஷயங்களை உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை என்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் போயிட்டு வேறு யார்கிட்டையும் போயிட்டு காசை பேச முடியாது. இவங்க இந்த பர்சன் இந்த அட்ரஸில் இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னால் பேச முடியாது இல்லையா. ஆனால் உங்களோட நெய்பர்ஸ்கிட்டையோ உங்களோட ரிலேட்டிவ்கிட்டையோ உங்களோட வேறு எனி பீப்புள்கிட்ட நீங்கள் பேசினாலும் என்ன ஆகும், கண்டிப்பாக அது காசிப்பாக தான் மாறும். ஆனால் ஜஸ்ட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுற மாதிரி நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து இருக்கிறது தான். எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் விஷயமே ஒழிய மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கப்புறம் நமக்கு ஞாபகத்துக்கு கூட இருக்காது. இப்போது எனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக தெரியும். இவ்வளோ தானா அப்படின்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டு, ஒவ்வொருத்தவங்க வாழ்ந்த சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அவங்க அதை வந்து ஒரு நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இல்லை கெட்ட விதமாகவும் அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். இதை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணால் இப்படி வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஒவ்வொரு விஷயத்தையும் பழகிற ஒரு குழந்தைக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அது போக 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 நாட்பட கண்டிப்பாக இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கே நிறைய விஷயங்கள் வந்து
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் ரொம்ப நார்மலாக ஆவரேஜ் தான். நானே ஆவரேஜ்னா நீங்களாம் எவ்வளோ வந்து ஜீனியஸ் சொல்லுங்கள். உங்களால் முடியாதா? என்னாலே முடியுது அப்படின்னா உங்களால் முடியாமல் போயிடுமா என்ன? அப்படி நினச்சி வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா? அப்படி தான் நான் என்னை வந்து நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேனே ஒழிய இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில். மற்றபடி வேறு யாருமே இல்லை. யாருமே என்னை வந்து இப்படி புஷ் பண்ணி நீ பண்ணுன்னு யாரும் என்னை புஷ் பண்ணலை. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் என்னை மென்மேலும் வந்து தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோடய யூடியூபர்ஸோட சப்போர்ட் தான் என்னை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. சேனலில் கிட்டத்தட்ட வந்து என்னை மிராக்கலாக இருக்குது. ஒரு 1000 கூட இல்லை, ஒரு 4000 என்னமோ சப்ஸ்கிரைபர். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்லாம் நான் ஈஸியாக ரீச் ஆன மாதிரி இருந்துச்சு. 4000க்கு மேலே எனக்கு சப்ஸ்கிரைபர் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகவே இல்லை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு வரக்காட்டியும் நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 கிட்ட ரீச் ஆக போகுது. இன்னும் ஒரு 700 800 சப்ஸ்கிரைப் 700 ஒரு 650 சம்திங் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 30K ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். எனக்கு வந்து ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. 1 lakh 1 million அது மாதிரி வந்து வரணும்னு தான் ஆசை தான். பார்க்கலாம். நம்ம போடுற எஃபெக்ட் தானே, ஒவ்வொரு நாள் டே பை டே போடுற எஃபெக்ட் தானே. இப்போயும் சிலர் கேட்கலாம் அவங்களோட ஏர்னிங்ஸ் பற்றி, என்னோட ஏர்னிங்ஸ் பற்றி கேட்கலாம் யூடியூப் சம்மந்தப்பட்டமாக. அதை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு டைம் எப்போது என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் வந்து எனக்கான ஒரு டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற போது வருமோ அதே மாதிரி இந்த ஏர்னிங் இது வரையுமே நான் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே வந்து ஏர்ன் பண்ணலை இன்னுமே யூடியூப்லேருந்து. அதை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ கூல் டவுன் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைட் வெளிச்சம் இல்லாத மாதிரி இருக்கும். கரண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. என்ன ஆனாலும் சரி, என்ன தடைகள் வந்தாலும் சரி, அந்த தடைகள்லாம் உடச்செறிஞ்சிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மூச்சு பயிற்சி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்ணுறேன். உங்களால் எத்தனை கவுண்ட் மூச்சு பயிற்சி பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணுங்கள். நல்லா ஸ்வெட்டாக இருக்குது பாருங்கள், எனக்கு நல்லா ஸ்வெட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பொங்கல் தான் எடுத்திருக்கேன். கூட வந்து கொஞ்சமாக சக்கரை பொங்கல் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. சாப்பிடணுங்கிற டைமில் வந்து சாப்பிட்றலாம். அதுக்காக எந்த நேரமும் சாப்பிடாமவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டேவும் இருக்க முடியாது சரிங்களா. வீட்டில் வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் வித் கோகோனட் சட்னி தான் எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னா சிக்பீஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாதிரி பண்ணி 2 சப்பாத்தி வித் கோவா. இதுதான் என்னோடய லன்ச்சு. ரிச் ஃபைபர், ரிச் ப்ரோட்டீன், நல்லா ஃபுல்லிங்காக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சில் வந்து ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக 3 இட்லி வித் கோகோனட் சட்னி, இது மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். இயர்லியாக டின்னரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.